நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. நாமகிரிப்பேட்டை, காக்காவேரி, வெண்ணந்தூர், அத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் கோடை வெப்பத்தால் கடும் வறட்சி ஏற்பட்டு பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பெய்த மழை பலனளிக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதேபோல கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை எதிரொலியால் 2வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து குளச்சல், முட்டம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் விசை படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகளை துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கோடை மழையால் 2000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பருத்தி சாகுபடி பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாகை, திருமருகல், கீழ்வேளூர், கீழையூர், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் 10,000 ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பெய்த கோடை மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பருத்தி செடி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பருத்தி பூவும் உதிர்ந்து வருவதால் மகசூல் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வயல்களை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வனத்துறை அமைந்திருக்கும் கண்காணிப்பு கோபுரத்தில் நின்றபடி எலிவால் அருவியின் அழகை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக எலிவால் அருவியில் மீண்டும் நீர் வர தொடங்கியுள்ளது. இதனையடுத்து எலிவால் அருவிக்கும் வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை அமைத்த கண்காணிப்பு கோபுரத்தில் நின்றபடி அதன் அழகை ரசித்து வருகின்றனர். கடலூர் வெள்ளி கடற்கரை ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி உள்ளது. வங்கக்கடலில் நிலவும் வானிலை காரணமாக மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அறிவிப்பு வெளியிட்டது. இதனையடுத்து மாவட்டத்தில் உள்ள 49 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். கடற்கரையும் வெறிச்சோடி காணப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடுமையான பனிமூட்டத்துடன் சாரல் மழையும் பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடந்த 1 வார காலமாக உதகை, குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் காலை நேரத்தில் பனிமூட்டத்துடன் சாரல் மழை விட்டு பெய்து வருகிறது. இதனால் காலை நேரங்களில் பணிக்கு செல்பவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சாலையில் வீணாகி வருகிறது. காமலாபுரம் கிராமம் தேசிய நெடுஞ்சாலையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் பெரிய அளவில் உடைப்பு ஏற்பட்டு சாலையின் ஓரத்தில் தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனால் பல பகுதிகளுக்கு முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து குடிநீர் வடிகால் வாரிய உதவி பொறியாளரிடம் கேட்டதற்கு உடைபட்ட இடத்தை ஆய்வு செய்து சரி செய்யப்படும் என தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள மருதா நதி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. மொத்தம் 72 அடி நீர்மட்டம் உடைய இந்த அணையில் கோடைக்கால வறட்சியின் காரணமாக 50 அடியாக நீர் குறைந்து காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பொழிந்து வரும் கோடை மழையால் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 3 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 9 அடி உயர்ந்துள்ளதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். மேலும் குடிநீர் தேவைக்காக 10 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியில் பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகம் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியை சுற்றியுள்ள பகுதியிலும் நோயாளிகளுடன் வருபவர்கள் தங்கியிருக்கும் அறையை சுற்றியும் மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் செல்ல முடியாத அளவிற்கு அப்பகுதியில் சகதி நிறைந்து காணப்படுகிறது. மேலும் மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீரும் தேங்கியிருப்பதால் நோயாளிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக தெரிவிக்கின்றனர்.
சிவகங்கையில் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கோடை விழா ஆட்டம் பாட்டத்துடன் நிறைவடைந்தது. கடந்த 7ஆம் தேதி 125 அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்களிப்போடு கோடை கொண்டாட்ட விழா தொடங்கியது. முன்னதாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் உள்பட பல்வேறு படைப்புகளை பார்வையிட்டார். சென்னையில் மாநகராட்சி அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகள் மற்றும் பலகைகளை அகற்ற மண்டல அலுவலர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். மும்பையில் மிகப்பெரிய பேனர் சரிந்து விழுந்து 14 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து சென்னையில் அனுமதி பெறாத பேனர்களை அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் பதாகைகளின் அதிகபட்ச அளவு என்பது 20 அடி அகலம், 12 அடி உயரம் இருக்க வேண்டும். சாலை சிக்னல்களில் அமைக்கக்கூடாது என பல விதிமுறைகள் உள்ளன. கடந்த 2 நாட்களில் அனுமதியின்றி உரிய அளவீடுகளையும் விட அதிகமாகவும் வைக்கப்பட்ட 460 விளம்பர பலகைகளை மாநகராட்சி அகற்றியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே வைப்பூர் ஏரி நீர்வரத்து கால்வாயில் உணவு கழிவுகள் குவிவதால் ஏரி மாசடைவதாக புகார் எழுந்துள்ளது. ஒரகடம் சிப்காட் தொழிற்பூங்கா வருகைக்கு பிறகு வைப்பூரில் விவசாயம் முற்றிலும் கைவிடப்பட்டது. இதனையடுத்து தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள் கலந்து ஏரி பராமரிப்பின்றி விடப்பட்டது. இதனால் ஏரி நீர் மாசடைந்து கால்நடைகள் மற்றும் மீன்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. மதுரை மாநகராட்சியில் காளவாசலில் இருந்து பெத்தனியாபுரம் செல்லும் சாலை ஓரத்தில் குடிநீர் குழாய் உடைந்தது. கடந்த 2 தினங்களாக பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஏற்கனவே கடந்த சில தினங்களாக மழை பெய்து சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் தற்போது குடிநீர் குழாயும் உடைந்து தண்ணீர் சேர்வதால் வாகன ஓட்டிகள் பெருமளவு சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் உடைப்பை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழங்கால முறையில் மருத்துவ குணமிக்க கொசுத்தேன் அல்லது புற்றுத்தேன் எனப்படும் தேன் சேகரிப்பில் பழங்குடியின மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கூடலூர் பகுதியில் வசிக்கும் காட்டுநாயக்கர் பழங்குடியின மக்கள் வனப்பகுதிகளில் இருந்து தேன் சேகரிப்பதை தங்களது தொழிலாக கொண்டுள்ளனர். தேன் சேகரிப்பதற்கு புதிய தொழில்நுட்பங்கள் வந்துள்ள நிலையில் இன்னமும் பழங்கால முறையை பின்பற்றுகின்றனர். இதன்படி மூங்கில் மரங்களை துண்டுகளாக்கி அதனை தங்கள் வீடுகள் முன்பு தொங்கவிட்டு அதில் தேனீக்களை வரவைத்து தேன் சேகரிப்பு நடைபெறுகிறது. இவ்வாறு எடுக்கக்கூடிய தேன் லிட்டருக்கு 2000 ரூபாய் வரை விலை கிடைப்பதாக பழங்குடியின மக்கள் கூறுகின்றனர். தாம்பரம் கொச்சுவேலி இடையே இயக்கப்பட்ட கோடைக்கால சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. நேற்று இரவு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்ட ரயில் இன்று காலை செங்கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. இந்த சிறப்பு ரயிலை வரவேற்கும் விதமாக பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே கர்நாடக மாநில எல்லைப் பகுதியில் மதுபோதையில் வாகனங்களை மறித்து அட்டூழியம் செய்த இளைஞரின் வீடியோ வெளியாகியுள்ளது. இப்பகுதியில் மது அருந்திய நபர் ஒருவர் ஆபத்தான முறையில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற மிகப்பெரிய சரக்கு லாரியை நிறுத்தி செல்லவிடாமல் தள்ளாடியபடி அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தார். அந்த நபரை கட்டுப்படுத்த முடியாமல் ஓட்டுநர்கள் சிரமமடைந்தனர். இந்த காட்சியை வீடியோவாக எடுத்து பதிவிட்டுள்ள சமூக ஆர்வலர்கள் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் நிசாகாந்தி மலர்கள் கூடலூரில் பூத்து குலுங்குகின்றன. இரவில் முழு மலராக மாறும் இந்த நிசாகாந்தி பூக்கள் விடியற்காலைக்குள் மீண்டும் மொட்டு நிலைக்கு சென்றுவிடும். பின்னர் அந்த மலர் காய்ந்து விடும். இனி மீண்டும் அடுத்த வருடமே இந்த மலரை பார்த்து ரசிக்க முடியும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நிசாகாந்தி மலர்கள் இந்த வருடத்தில் பூத்துள்ளதால் அப்பகுதி முழுவதும் நறுமணம் வீசுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் இந்த அதிசய மலரை அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியில் மயானத்திற்கு செல்லும் வழியை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி சடலத்துடன் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்மாயில் தர்மாவரம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்வதற்காக மயானத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த பாதையை தனிநபர் ஆக்கிரமித்ததாக கூறி வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரில் உடலை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சித்துள்ளனர். காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த மக்கள் அங்கேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
ஆண்டிப்பட்டி அருகே தடுப்பணையில் குளிக்கச் சென்ற தீயணைப்பு வீரர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை தாம்பரத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி வீரராக பணியாற்றி வந்த சதீஷ்குமார் கோயில் விழாவுக்காக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு சென்றுள்ளார். அப்போது வைகை அணைக்கு அருகே உள்ள தடுப்பணைக்கு நண்பர்களுடன் குளிக்கச் சென்றபோது அவர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். இரவு நேரம் என்பதால் உடலை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்ட நிலையில் தீவிர தேடுதலுக்கு பிறகு இன்று காலை உடல் மீட்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். பணிக்கம்பாளையம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினரை கண்டதும் ஓடிய இருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். இதில் இருவரும் வங்கதேசத்தைச் சேர்ந்த சைதுல் இஸ்லாம் மற்றும் நஸ்முல் ஹசன் என்பது தெரியவந்தது. சைதுல் இஸ்லாம் போலியான பெயர் மற்றும் முகவரியில் போலி ஆதார் அட்டை பெற்று கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தங்கி கட்டட வேலை செய்து வந்தது தெரியவந்தது. நஸ்முல் ஹசனின் விசா காலாவதியான நிலையில் 3 மாதங்களாக தங்கியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். திருத்தணி முருகன் கோயிலில் 3 வாரங்களில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளது. இக்கோயிலுக்கு நாள்தோறும் பிற மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். அதன்படி பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகளை எண்ணும் பணி கோயில் நிர்வாகிகள் முன்னிலையில் 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் கடந்த 22 நாட்களில் மட்டும் 1,04,1973 ரூபாய் ரொக்கமும் 382 கிராம் தங்கமும் 6 கிலோ 715 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்திருப்பதாக திருத்தணி முருகன் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆவடியில் போர் வாகன ஆராய்ச்சி நிறுவனத்தின் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான போர் வாகன ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொன்விழாவில் DRDO தலைவர் சமீர் வி காமத் கலந்து கொண்டார். அப்போது புதிய கண்டுபிடிப்புகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பொன்விழாவை முன்னிட்டு போர் வாகனங்கள் உள்ளிட்ட முக்கிய தளவாடங்களின் கண்காட்சியும் நடத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் பகலவாடி கிராமத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் நகை பறிக்க முயன்ற திருடனை கிராம மக்களே கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த லதா என்பவரின் கழுத்தில் இருந்து தங்கச்செயினை பறிக்க முயன்றபோது அவர் கூச்சலிட்டுள்ளார். திருடன் தப்பியோடிய நிலையில் கிராம மக்களை துரத்திச் சென்று பிடித்தனர். பின்னர் பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வந்த புலிவலம் காவல்துறையினர் திருடனை பிடித்து அழைத்துச் சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கோடை மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கோடை வெப்பத்தால் மா, முந்திரி, நிலக்கடலை, எள் போன்ற பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை மழை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த மா, முந்திரி போன்ற பயிர்கள் மழை இல்லாமல் பூக்கள் கருகி பிஞ்சு விடுவது பாதிக்கப்பட்டது. கோடை மழை விவசாயிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி பில் கலெக்டர் மற்றும் உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். கண்ணனேந்தல் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியரான பரசுராமன் என்பவர் தனது மனைவி பெயரில் இருந்து மகன் பெயருக்கு சொத்து வரி மாற்றம் செய்வதற்காக விண்ணப்பித்திருந்தார். இதற்காக பில் கலெக்டர் ஆறுமுகம், உதவியாளர் சுதாகர் ஆகியோர் 10,000 ரூபாய் கேட்டுள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறையில் பரசுராமன் புகார் அளித்தார். அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து அதனை பில் கலெக்டர், அவரது உதவியாளர் இருவரும் வாங்கியபோது கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் துணிக்கடையில் ஆடை வாங்குவது போல் நடித்து கடை உரிமையாளரின் செல்போனை திருடிச் சென்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இக்பால் சாலையில் உள்ள ஆமின் நிஹால் மாண்டியா என்பவரது ரெடிமேட் துணிக்கடைக்கு வந்த ஒரு நபர் ஆடை வாங்குவது போல் நடித்து கடையில் இருந்த செல்போனை திருடிச் சென்றுள்ளார். செல்போன் திருட்டு கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் அப்பதிவை கொண்டு செல்போன் திருடியவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். பெருமானேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதற்காக தொண்டி காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளரான ராமகிருஷ்ணன் என்பவர்
3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அதற்கு வேல்முருகன் என்பவர் பணம் தர மறுத்ததால் 2000 ரூபாயாவது தருமாறு அவர் கேட்டுள்ளார். அதன்படி 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணனை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். புதுச்சேரியில் பரவலாக பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நகர பகுதிகளான முதலியார்பேட்டை, உழவர்கரை, கோரிமேடு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளான வில்லியனூர், திருபுவனை, சேதாரப்பட்டு, பாகூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. ஒரு மாதமாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சற்று நிம்மதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. போட்டியில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காளைகள் பங்கேற்றன. இதனை சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 1000த்திற்கும் அதிகமானோர் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனம் உள்பட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவையில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். பாலக்காடு நெடுஞ்சாலை கரும்புக்கடை சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்களை குறிவைத்து போதைப் பொருள் கடத்துவதாக கிடைத்த தகவலின் பேரில் ரோந்து பணி மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த 5 பேரை பிடித்து விசாரித்ததில் அரசால் தடை செய்யப்பட்ட மெத்தபெட்டமைன் மருந்து குப்பிகள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடம் இருந்து 3 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பகுதியில் போதைப் பொருட்களை விற்பனை செய்த 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக இருப்பதாக வந்த புகாரை அடுத்து 3 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது போதையில் சுற்றித் திரிந்த 7 இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். அதில் ஆன்லைன் மூலம் போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தியதும் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து 7 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வீட்டின் மேற்கூரையை உடைத்து 20 சவரன் நகை மற்றும் 70,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நாச்சியார்பேட்டை பகுதியில் வசிக்கும் திருவாசகம் என்பவர் உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு காலை வீடு திரும்பியபோது வீட்டின் மேற்கூரை உடைந்து இருப்பதாக அருகில் இருந்தவர்கள் தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலையின் ஓரத்தில் காலாவதியான மருந்து பொருட்கள் கொட்டப்பட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தனியார் மருத்துவமனைகளில் காலாவதியாகும் மருந்து பொருட்களை இரவு நேரங்களில் பெரிய ஏரி பகுதியில் கொண்டு வந்து கொட்டிச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இருசக்கர வாகனத்தை இளைஞர் திருடிச் செல்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஆத்துமேடு வஉசி நகரில் வசிக்கும் காளிதாஸ் என்பவர் தன் வீட்டின் முன்பாக இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு காலையில் பார்த்தபோது வாகனம் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து அங்குள்ள சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் வாகனத்தை திருடிச் செல்வது தெரியவந்தது. அந்த இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். தென்காசி மாவட்டத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்ட தொடங்கியுள்ளது. அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்து குளித்து செல்கின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி கூழையாற்று பாலத்தில் மின் விளக்குகள் அமைக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சுற்றியுள்ள கிராமங்களின் மையப்பகுதியாக இந்த பாலம் விளங்கி வருகிறது. இங்கு மின் விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் ஆற்றின் இரு கரைகளிலும் சமூக விரோத செயல்கள் நடந்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வலியுறுத்துகின்றனர்.
தேனி மாவட்டம் கம்பம் நகரில் இருசக்கர வாகனங்களை திருடி அதன் உதிரி பாகங்களை பிரித்து கேரளாவிற்கு விற்பனை செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கோட்டை மைதான பகுதியில் வாட்டர் சர்வீஸ் மையத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருபவர் மணிகண்டன். இவர் மீது 4 வாகனங்களை திருடியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து மணிகண்டனிடம் விசாரித்ததில் தங்கப்பாண்டி, நாகேந்திரன், அருண்பாண்டி, பிரபு ஆகிய நண்பர்களுடன் சேர்ந்து வாகனங்களை திருடி அதன் உதிரி பாகங்களை பிரித்து கேரளாவிற்கு விற்பனை செய்ய முயற்சித்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரை கைது செய்த நிலையில் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பணி வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திரளான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து சேடப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து அவர்கள் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் உள்ள புகழ்பெற்ற புத்துவாயம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கோயிலில் சித்திரை திருவிழாவானது 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் அதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான மக்கள் வழிபாடு செய்தனர். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபரை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே காவல்துறையினர் கைது செய்தனர். ஆலங்குளம் அருகே ராம்நகர் பஸ் நிறுத்தம் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பைக்கில் வந்த நபரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து ஆலங்குளம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். இதில் அவர் நெல்லையைச் சேர்ந்த ரமேஷ் என்கிற ராமையா என்பதும் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் வழிப்பறி, திருட்டு என 100க்கும் அதிகமான குற்ற வழக்குகளில் தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து ரமேஷை கைது செய்த காவல்துறையினர் அவர் வைத்திருந்த பைக், அரிவாள், 90 கிராம் தங்க நகைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. முனிசிபல் காலனியில் காலை மற்றும் இரவு நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவித்தனர். இதையடுத்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தியதில் சாலையை ஆக்கிரமித்து வணிக நிறுவனங்கள் விளம்பர பதாகைகளை வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகிருஷ்ணமூர்த்தி உத்தரவின் பேரில் பொக்லைன் இயந்திரத்துடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன.